ஹலோ வணக்கம், சொல்லுங்க. யாரு? வணக்கம். ஹாய், நான் அபி. உங்களோட வீடியோஸில் உங்களுடைய வாய்ஸில் நீ மறந்து போன ஒரு அபி நான். உங்களோட நம்பர் எனக்கு ட்விட்டரில் கிடச்சிச்சு. அப்படியா? தேங்க்யூ. கிளியரா நீங்கள் உங்களுடைய கட்டமஸ்தான உடம்பும் என்னை அனுபவிக்கிற பிடிக்கிற உங்களுடைய ஆண்மையும் எப்போன்னு இருக்கு. சரி, இப்படிலாம் சொல்லாதடா. எனக்கே ஒரு மாதிரி போறாமையா இருக்கு என்னைய பத்தி. உங்களுடைய எங்கிட்ட இந்த பட்சத்துலேருந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது. மழைக்கு ஏற்ற மாதிரி சூடான ஒரு கதை ஏதாவது கிடைக்குமா உங்களுடைய அனுபவத்தில்? கதைன்னா நாங்கள் அன்னைக்கு பார்க்கும்போது நீங்கள் கபடி டிஷர்ட்டில் செம்மையா உட்கார்ந்தீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவங்கள்? கபடி விளாடும் போதா? ஆமாம், கபடி விளாடும் போது ஒன்று இருந்துச்சு. அது சொன்னா செத்துருவிய. பரவாயில்ல, உங்களுடைய அனுபவத்திலேயே நான் செத்து போகிறேன், சொல்லுங்க. அப்படியா? செத்துருவேன்னா அந்த செத்துருவே இல்லை. எனக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்டும் உள்ள ஜட்டி போடாத உயரம். சரி, அப்பனா போய் ஒரு துண்டு, ஒரு கைலி, ஒரு டிஷர்ட் புதுசா ஒன்று எடுத்துன்னு வச்சுக்கோ. நான் சொல்றத கேட்டேன்னா உனக்கு மொத்தமா உடஞ்சி உழப்பிடும். அப்படியா? ஏன்னா அது வெறித்தனம். நீங்க சொல்லும் போதே என்னுடைய உழவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியா? வேற எதுவும் இல்ல, இப்ப இல்ல, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். கவுளோட போனோம் மதுவாரப்பட்டின்னு ஒரு இடத்துக்கு. அங்க கபடி மேட்ச் வந்து டோர்னமெண்ட் வந்து ஒரு இது கிரவுண்ட் வந்து வெளியே அவுட்டர்ல, ஊருக்கு அவுட்டர்ல தான் இருக்கும். அப்பெல்லாம் ஜிஆர் அந்த இதெல்லாம் கிடையாது, அப்ளிகேஷன்ஸ் கிடையாது. அப்பயும் இந்த மாதிரி ஃபேக் ஐடி போட்டு அப்போ வந்து ஐடி பேர் வந்து யமகண்டம் பின்னு போட்டிருப்பேன். காலேஜ் பி படிக்கிறேன். யமகண்டம் பிடிச்சா விடவே விட மாட்டேன்ற மாதிரி ஐடி. யமகண்டம் பிடிச்சா அவ்வளவுதான், பிடிச்சிருவேன் மொத்தத்தையும். அந்த மாதிரி கண்டென்ட் போட்டு யமகண்டம் பின்னு போட்டு பேஸ்புக்ல போட்டிருந்தேன். ஸ்டார்ட் பண்ணுவாங்க எக்கச்சக்க பேரு. நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி நீங்க போறேன் கபடி மேட்சுக்குன்னு. கபடி மேட்சுக்குன்னு போயிருந்தேன். அப்போ கபடி மேட்ச்லாம் அங்கே விளாண்டு ஒரு மேட்ச் விளாண்டு முடிச்சுட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக 9 மணிக்கு ஒருத்தன் மெசேஜ் பண்ணி ரூம் இருக்கு வரையாண்ணா. எங்கடான்னு கேட்டேன். இந்த மாதிரி இங்கே அங்கெல்லாம் பக்கத்துலாம் இருக்கும், ரூம் இருக்கு, உள்ள வீடு நாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா. அப்படியா? வந்துருப்பாரு. சரி, ஓகே. அப்ப இப்பயாவது ஓரளவுக்கு ஆளு மொக்கையா இருப்பேன். அப்ப ஆளு கபடி பிளேயர்ல அம்மையா இருப்பேன், சூப்பரா இருப்பேன் பாக்குறதுக்கு. கபடி வேற எதுவும் போட மாட்டோம். கபடி உள்ள ஒரு இன்னர் போடுவோம், அதுக்கு மேல கபடி சாக்ஸ், அப்புறம் கபடி உள்ள போட்டு லுங்கி போட்டு சும்மா மூடிக்கிட்டு இருப்போம். ஏதாவது குளிருக்கு போட்டு பறஞ்சிட்டு போயிட்டேன். தொடையிற உங்களுடைய தொடையும் உங்களுடைய அம்சமே போதுமே. நீ எல்லாம் சொல்லாதடா, எனக்கு வெடி வச்சிருவோடா. அப்படிலாம் வர்ணிக்காத. இப்ப அங்க போனோம், போயிட்டு அதுக்கடுத்து அங்க இருந்து கிளம்பி இங்க போனோம். அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருந்து எங்கடான்னு கேட்டேன். சொன்ன ரூட்டு. நான் கிளம்பி போயிட்டேன். தேவடியா ஆமா, நான் தனியா தான் நான் கிளம்புனேன். தேவடியா பசங்க எங்க ஊர்ல இருக்க புண்டைங்கெல்லாம் பாத்துருக்கானுங்க. மச்சான் விடிய போன் பேசினான், எங்கேயோ கிளம்பி போறான், எங்க போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டான். எங்கடா போறான்? டேய் எங்கேயும் போய் எங்கேயும் ஊருக்கு கொடுத்துட்டு போறான்டா சினிமா அப்படின்னு திட்டினானுங்க. அதுல ஒரு புண்டை இருக்காங்க எங்க ஊர், உடம்பு புண்டை. சொல்லிட்டோம்னா மச்சான் ஆண்டிகிட்ட தான் மச்சான் பேசினா, ஏதோ ஆண்டி கிக்கிரிச்சு விடடான்ட்டான். 16 பேருக்கும் தூக்கிட்டு நின்றுச்சு. ஐயோ, 16 பேருனா எப்படி முடியும்? 16 பேரும் பின்னாடி, 16 பேரும் ஃபாலோ பண்ணி வந்துட்டான் பின்னாடியே. நான் போய் ஒரு அடி தான் அடிச்சிருக்கேன். லைட்டா முதல்ல ஊங்கி, நான் ஒரு 2 நிமிஷம் ஊம்பிட்டு பேக்ல அப்பதான் என்ன போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அடிக்க ஆரம்பிச்சு அவன் சூப்பர் பிகர்டா, நல்லா செம்மையா. எத்தனை வயசுனா அவனுக்கு? என் ஏஜ் தான், என்னோட ஒரு 2 ஏஜ் மூத்த பையன். எனக்கு அப்ப நான் கபடி ஆடும்போது, அங்க மேட்ச் ஆடும்போது எனக்கு 18, 19 இருக்கும் ஏஜ். அவனுக்கு ஏஜ் வந்து 22, 23 இருக்கும். அவ்வளவுதான் ஏஜ். ஆளு செம்ம கலர், நல்லா செம்மையா இருந்தான். உள்ள 2 ரவுண்ட் விட்டுருக்கேன். ஆமா, போனவொடனே செக் பண்ணி விட்டான், நல்லா தான் இருந்துச்சு. ஒர்க் பண்றான். எனக்கு லேட் ஆயிருச்சு, மேட்ச் போட்டானுங்கன்னா பிரச்சனையா இருக்குன்றதுக்காண்டி ஆரம்பிச்சிட்டேன். அடிக்க ஆரம்பிச்சு பேஜில் வரவன் கதவை தட்டான். ஓபன் பண்ணி இவன் தான் போய் ஓபன் பண்ணான். என்ன யாருன்னு நீங்க? என்ன இல்ல, எங்க அண்ணா ஒருத்தங்க வந்த மாதிரி இருந்துச்சு. என்னையும் ஆண்டின்ட்டான் போசுக்கு. ஆண்டி இருக்காங்களா அப்படின்ட்டு ஆண்டின்ற வேற மட்டும் கொஞ்சம் தெளிவா கத்தி சொல்லிட்டான். கொஞ்சம் ஆண்டின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு வெறி ஏறி போச்சு.
16 பேருக்கும் 16 பசங்க போய்க்கு போய் மொத்தமா உள்ள வந்துருச்சு. காஞ்ச மாடு கம்புல பந்தமே எல்லாம் கிளப்பிட்டு இருக்கோம். மச்சான் ஆண்டி தான்டா வாங்கடா மொத்தமா போனதான் சிக்கும்ன்றதால முதல் ரூம்க்கு வந்துட்டான். என்ன பண்றது, எனக்கு ஒண்ணுமே ஓடல. நீ என்னடா பண்ற அப்படின்னு. இல்ல மச்சான் தெரிஞ்ச ஃப்ரெண்டு மச்சான், நீ ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்னா நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு என்ன பண்றது பார்த்தேன். அதுக்கப்புறம் படுக்க போட்டு வாடிச்சேன். ஊங்குவியான்னு கேட்டானுங்க. அவனுக்கு அந்த கருவா குத்திருக்கெல்லாம் எப்பயுமே யாரா இருந்தாலும் சரி, போலீஸ்காரனா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு மொழி இருந்துச்சுன்னா லவக்கு எடுத்து சுண்ணி ஓப்பன் பண்ணி ஊங்க முடியாடா சுண்ணின்னுவான். அவன் பெரிய புண்டை பெரிய வச்சுலைவான் புண்டை. அந்த புண்டை எப்பயுமே எடுத்து லவக்கு துணியை கம்மி ஊம்புவான் எல்லாத்தையும். அதே மாதிரி ஊம்புறியான்னா பார்த்தவனே பிடிச்சி போச்சு போல. லவக்கு ஊம்ப ஆரம்பிச்சிட்டான். பார்த்தவனே பிடிச்சி போச்சு ஊம்பிட்டான். சொல்லும் போதே முடியலையே. இல்ல ஒருத்தனுக்கு ஊம்புறதுன்றது சர்வசாதாரணம். கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? 16 பேர் பின்னாடி நிக்கிறான்டா. எனக்கு அப்படியே தூக்கி வரி போட்டுருச்சு. முண்டை வாங்கி வச்சு இன்னைக்கு எத்தனை மணிக்கு விட போறாங்கன்னு தெரியலையே. அப்புறம் என்ன பண்றது, அவர்தான் வாங்கிலே ஒருத்தன் பேக்ல மாறி மாறி ரவுண்ட் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கபடி பிளேயர் மொத்தம் 10 பேரு கூட வந்து அந்த எடுபடி இருக்கு பாத்தியா, எடுபடி 4 பேரு, 2 பையன் அதுலயும் சின்ன பசங்க. எங்க ஊர்ல உள்ள அந்த தற்குறிக. நீ எல்லாம் என்னடா பண்ண போற, வெளியே போடா சொன்னீங்கன்னா உண்டா நீ மட்டும் தான் ஓப்பியா, எனக்கு ஓக்க தெரியாதா, நீ குனி நானே உன்னையும் ஓக்கிறேன்ட்டான். என்ன பதில் சொல்றது அவன? உனக்குலாம் சுண்ணி இருக்குன்னு எனக்கு இன்னைக்குதானே தெரியும். என்ன செய்யறது, போட்டு அவனை ஊம்பு விட்டேன், வேற வழி இல்ல. ஒப்ப முண்டைகளா. எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு போனது. காலையில விடிய காலம் 3 மணிக்கு தான் மேட்ச் எங்களுக்கு. நீங்க இங்க ஒரு மேட்ச் முடிச்சிட்டீங்க. அதுக்குள்ள இங்க அதுக்குள்ள 16 பேரும் ஒரு மேட்ச் ஓடிச்சு. ஓக்க தண்ணி குடிக்க ஆட வச்சிருக்கீங்க. அதான் ஹைலைட் இதுல. இல்ல ஓக்க தண்ணி குடிக்க, ஓக்க தண்ணி குடிக்க, ஓக்க தண்ணி குடிக்க. செம்ம காமெடியா இருந்துச்சு. அப்படியே பேசிக்கிட்டு உங்களை கலகலன்னு ஓத்தானு நல்லா இருந்துச்சு. செம்ம மூமெண்ட். அவன் கதறி எடுத்துட்டான். செம்மையா இருந்துச்சு. அப்புறம் 4 நாள் கழிச்சு கால் பண்ணான். என்னடா எப்படா இருந்துச்சு, தெரிஞ்சிருக்குமே. ஆமா செம்மையா இருந்துச்சு மாமா. என்னைக்கு மேட்ச் எங்க ஊர்ல திரும்ப? அட பாவி 16 பேர் வேணுமா? எனக்கு சும்மா ஆசையா இருக்குண்ணா. ஐயோ சாமி, எங்க ஊரோட அப்படின்னா நீங்க ஊருக்கு கிளம்புவா. அங்க 16 பேர் தான், இங்க ஒரு 150 பசங்க சும்மா இருக்கானுங்க. போட்டு ஏற விட்டுறேன்னு. அதுக்கும் சரின்றான். எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஆசை யார விட்டுச்சு. ஆனா அவ்வளவு தூரம் பண்ணிருக்கேன், பிளட் வந்ததே இல்லடா. சூப்பரா இருந்துச்சு. என்ன போட்டு நல்லா சூப்பரா பண்ணோம், செம்மையா தெரிஞ்சு. எங்க ஊர் பசங்க எனக்காவது சிறுசா சின்னதா ஒரு இருக்கு மாதிரி இருக்கு. எங்க ஊர் பசங்க இருக்கு அத்தனை பேருக்கும் அணகொண்டா பாம்பு. என்ன பண்ணுவாங்கன்னா குளிப்பாங்க, ஆத்துல குளிப்பாங்க பசங்க. ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது கிசுமுக்காண்டியே உங்க புண்டை ஒருத்தன் சட்டியை கட்டிட்டு அப்படியே எழுந்து போவான். பார்த்தாலே நமக்கே என்னடா பண்ணிட்டு இருக்க தேவடியாமான்னு கேட்டா, இல்ல உண்டா பிறந்த ஊர்ல பிறந்த மணி குளிக்கல எவன்டா கேட்க போறான் அப்படின்னுவான். அப்படின்னு சொன்ன ஒரு செகண்ட்ல அடுத்து 10-15 பக்கிகளும் அப்படியே அவுத்து போட்டு போகும். அவுத்து போட்டு போய் சோப் போடும். காரணம் என்னன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவுத்து போட்டு குளிக்கிங்க. ஏன்னா எல்லாமே 10 பசங்களுமே எங்களோட ஓப்பன் ட்ரை பண்றதுனால எவனுக்குமே அந்த இம்ப்ரெஸ் வராது. எல்லாத்துக்குமே நார்மல் டெம்பர் ஆகாது. என்ன நேச்சுரலா இருக்கும், எல்லாமே ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதனால ஃபீலிங் இருக்காது. அதுல எவனுக்காவது ஒருத்தனுக்கு அதை பார்த்தோன்னா டெம்பர் ஆகும். அது எங்களை பார்த்துட்டு எவனாவது பார்த்துட்டு எங்களை எல்லாத்தையும் இல்லை எவனாவது பார்த்து டெம்பர் ஆகும். எவனாவது பார்த்து டெம்பர் ஆச்சுன்னா தண்ணிக்குள்ள வச்சு விருந்துதான் அவனுக்கு. குனிய வச்சு உள்ள மருந்து போட்டு விட்டுருவோம். செம்ம மேல் நல்லா அப்படித்தான் பசங்க எப்பயுமே பசங்க ஜாலியா இருப்பானுங்க. ஜாலிக்கும் ஜோலிக்கும் எங்களுக்கு அளவே கிடையாது, அன்லிமிட்டெட். சரிடா பண்றீங்க ஜாலியா. வேலை அப்புறம் என்ன இருந்து என்ன பண்ண போறோம் இல்ல. கண்டிப்பா இருக்கிற வரைக்கும் ஜாலியா எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு நிம்மதியா. அவங்க உங்களுக்கு ஊத்திச்சோ இல்லை, ஆனா எனக்கு ஊத்திருச்சு கண்டிப்பா. இங்க மழை வந்துச்சு இல்லையா, எனக்கு வந்துச்சு மழை. இங்க படம் பாக்குறது பொன்னியின் செல்வன் சரித்திரத்தின் இடம் பதித்த படம் போட்டுக்கிட்டு தருத்திரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்.
தியேட்டர்ல இருக்க அத்தனை பேத்துக்கு உடஞ்சிருக்கும். கண்டிப்பா. நான் பேசுற பேச்சு அங்க தியேட்டருக்கு கேட்டுச்சோ என்னன்னு தெரியல, எல்லாரும் கேட்டுக்கும். சரிடா, இதுக்கு மேல படிச்சா பக்கத்துல இருக்க அடிச்சிருவான் தூக்கி போட்டு. ஆமாமா. சரி, ஓகேடா.